2025ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் 39வது இடம் பிடிச்சு சாதனை படைச்சிருக்காங்க தூத்துக்குடியைச் சேர்ந்த ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி அவர்கள். என்னோட நேம் வந்து ஆக்னஸ் மெரிட்டா ஸ்டெஃபி. நான் வந்து யூபிஎஸ்சி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமில் ஆல் இந்தியா ரேங்க் 39 வந்து செக்யூர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாரஸ்ட் சர்வீஸில் நம்ம 2 ஆப்ஷன்ஸ் வந்து எடுக்கணும். என்னோட ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாரஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஜியாலஜி. ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு சிவில் சர்வீசஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ரிலேட்டிவாக ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஃபாரஸ்ட்ரி அப்படின்றது நம்ம ஏற்கனவே வந்து என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி, அப்புறம் பாட்னி இதெல்லாம் கொஞ்சம் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வந்து இருக்கும். அதே மாதிரி ஜியாலஜி அப்படின்னு சொல்லும்போது ஜியாகிரஃபி வந்து படிச்சிருப்போம். எர்த் பற்றி கொஞ்சம் நிறைய நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுலேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் ஆப்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணேன். 2 ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸோட மெயின்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டைமில் அரம் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஃபாரஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியாலஜிக்கான ஃபவுண்டேஷனல் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அந்த கிளாஸஸ் வந்து அட்டென்ட் பண்ணேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்வயம் போர்ட்டல் இருக்குது. அதுக்கப்புறம் என்பிடிஎல்லேருந்து கிளாஸஸ் வந்து பார்த்தோன்னா யூடியூப்லேயே வந்து ஃப்ரீயாக வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ எனக்கு சிலபஸில் இருக்கிற ஏதாவது ஒரு டாபிக் வந்துட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, நோட்ஸ் இல்லை அப்படின்னா நான் அந்த வீடியோஸ் போயிட்டு பார்த்து அதுலேருந்து நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணாங்க, அதே ஆப்ஷன்ஸ் தான் வந்து எடுத்திருந்தாங்க. அவங்களோட நோட்ஸுமே எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ரெகுலராக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து என்னோடய நோட்ஸ் வச்சு அதை எழுத முடியுமா, இல்லை தேவைப்பட்ட அடிஷ்னல் நோட்ஸ் வந்து எடுக்கிறது, அதுக்கப்புறம் கிராஃப், டயக்ராம் இதெல்லாம் ஆட் பண்ணுறது, அப்படி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம 2 ஆப்ஷனில் எடுத்து ஃபாரஸ்ட்டில் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து செக்யூர் வந்து பண்ண முடியும். இந்த 2 ஆப்ஷன்ஸ்க்கு நமக்கு பொதுவாக பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் கைடன்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ண நிறைய பேர் இந்த ஆப்ஷன்ஸில் வந்துட்டு நல்லா ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் எடுத்து படிக்கிறது வந்து எனக்கு இந்த டைமில் வந்து நல்ல ரேங்க் அண்ட் நல்ல மார்க் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக தான் வந்து வந்தது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.